வணக்கம் மாணவர்களே. இப்ப நாம இந்த முன்னுணர்வு கருத்தறிதலை படிக்கிறதுக்கு பயிற்சி எடுக்க போறோம். பயிற்சி எடுக்கலாமா? எடுக்கலாம். ஓகே. நான் 2 தடவை படிக்கிறேன், கேளுங்க. அதே மாதிரி நீங்களும் 2 டைம்ஸ் வேகமா படிக்கணும். என் வீட்டிற்கு அருகில் ஒரு பூங்கா இருக்கிறது. என் வீட்டிற்கு அருகில் ஒரு பூங்கா இருக்கிறது. சொல்லுங்க. என் வீட்டிற்கு அருகில் ஒரு பூங்கா இருக்கிறது. என் வீட்டிற்கு அருகில் ஒரு பூங்கா இருக்கிறது. ஓகே. ஒரு நாள் நான் என் அப்பாவுடன் பூங்காவிற்கு சென்றேன். ஒரு நாள் நான் என் அப்பாவுடன் பூங்காவிற்கு சென்றேன். ஒரு நாள் நான் என் அப்பாவுடன் பூங்காவுக்கு சென்றேன். ஒரு நாள் நான் என் அப்பாவுடன் பூங்காவுக்கு சென்றேன். பூங்காவிற்கு சென்றேன். பூங்காவிற்கு சென்றேன். எஸ், நீங்க படிக்கும்போது சரியா படிச்சாதான் எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுவீங்க. அடுத்தது, அங்கே நான் என் தோழியை சந்தித்தேன். அங்கே நான் என் தோழியை சந்தித்தேன். சொல்லுங்க. அங்கே நான் என் தோழியை சந்தித்தேன். அங்கே நான் என் தோழியை சந்தித்தேன். பூங்காவில் பெரிய குளம் ஒன்று இருந்தது. பூங்காவில் பெரிய குளம் ஒன்று இருந்தது. சொல்லுங்க. பூங்காவில் பெரிய குளம் ஒன்று இருந்தது. பூங்காவில் ஒரு பெரிய குளம் இருந்தது. நாங்கள் குளத்தில் இறங்கி தவளைகளை பிடித்தோம். 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 அதை என் தந்தை கண்டார். அதை என் தந்தை கண்டார். அதை என் தந்தை கண்டார். அதை என் தந்தை கண்டார். அவர் தவளைகளை குளத்தில் விடச் சொன்னார். 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 நாங்கள் தவளைகளை மீண்டும் குளத்தில் விட்டோம். 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 பிறகு நாங்கள் ஊஞ்சலில் விளையாடினோம். பிறகு நாங்கள் ஊஞ்சலில் விளையாடினோம். பிறகு நாங்கள் ஊஞ்சலில் விளையாடினோம். பிறகு நாங்கள் ஊஞ்சலில் விளையாடினோம். ஓகே. இந்த இடத்துல ஒரே நிமிஷம். தெரியவில்லை. அடுத்தது, நேரம் போனதே தெரியவில்லை. நேரம் போனதே தெரியவில்லை. நேரம் போனதே தெரியவில்லை. நேரம் போனதே தெரியவில்லை. நான் என் தோழியிடமிருந்து விடை பெற்றேன். நான் என் தோழியிடமிருந்து விடை பெற்றேன். நான் என் தோழியுடன் விடை பெற்றேன். நான் என் தோழியிடம் இருந்து விடை பெற்றேன். நான் என் தோழியிடமிருந்து விடை பெற்றேன். கவினேஷ், நீங்க மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க. நான் என் தோழியுடன் இருந்து வெயிட் ஸ்லோவாவே சொல்லுங்க. தோழியிடமிருந்து 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 விடை பெற்றேன். விடை பெற்றேன். எஸ். சில வார்த்தைகள் கடினமா இருந்துச்சுன்னா ஸ்லோவா படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த வாய் அசைவு என்னன்றது தெளிவா புரியும். ஸ்லோவா படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வேகமா படிக்கும்போது அந்த உச்சரிப்பு சரியா இருக்கும். பிறகு நானும் என் தந்தையும் வீட்டை அடைந்தோம். 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 ஓகே. இப்போ நான் இதை படிக்க போறேன். எனக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்றதை பார்க்கலாம். நீங்களும் ஒவ்வொருத்தரும் எனக்கு படிச்சு காமிக்கணும். நான் படிக்கிறேன், ஜஸ்ட் கேட்டுக்கிட்டே வாங்க. என் வீட்டிற்கு அருகில் ஒரு பூங்கா இருக்கிறது. ஒரு நாள் நான் என் அப்பாவுடன் பூங்காவிற்கு சென்றேன்.
அங்கே நான் என் தோழியை சந்தித்தேன். பூங்காவில் பெரிய குளம் ஒன்று இருந்தது. நாங்கள் குளத்தில் இறங்கி தவளைகளை பிடித்தோம். அதை என் தந்தை கண்டார். அவர் தவளைகளை குளத்தில் விடச் சொன்னார். நாங்கள் தவளைகளை மீண்டும் குளத்தில் விட்டோம். பிறகு நாங்கள் ஊஞ்சலில் விளையாடினோம். நேரம் போனதே தெரியவில்லை. நான் என் தோழியிடமிருந்து விடை பெற்றேன். பிறகு நானும் என் தந்தையும் வீட்டை அடைந்தோம். 33 செகண்ட் ஆயிருக்கு. நீங்க யார் படிக்கிறீங்க இப்போ? நான் படிக்கிறேன். ஓகே, கவினேஷ், ரெடி, ஸ்டார்ட். என் வீட்டிற்கு அருகில் ஒரு பூங்கா இருக்கிறது. ஒரு நாள் நான் என் அப்பாவுடன் பூங்காவிற்கு சென்றேன். அங்கே நான் என் தோழியை சந்தித்தேன். பூங்காவில் பெரிய குளம் ஒன்று இருந்தது. நாங்கள் குளத்தில் இறங்கி தவளைகளை பிடித்தோம். அதை என் தந்தை கண்டார். அவர் தவளைகளை குளத்தில் விட சொன்னார். நாங்கள் தவளைகளை மீண்டும் குளத்தில் விட்டோம். பிறகு நாங்கள் ஊஞ்சலில் விளையாடினோம். நேரம் போனதே தெரியவில்லை. நான் என் தோழியிடமிருந்து விடை பெற்றேன். எஸ், பிறகு நானும் என் தந்தையும் வீட்டை அடைந்தோம். சூப்பர் கவினேஷ். 55 செகண்ட்ல முடிச்சிருக்கீங்க. நல்லா ட்ரை பண்ணீங்க. அடுத்ததா அதுல்யா, நீங்க படிங்க. ரெடி, ஸ்டார்ட். என் வீட்டிற்கு அருகில் ஒரு பூங்கா இருக்கிறது. ஒரு நாள் நான் என் அப்பாவுடன் பூங்காவிற்கு சென்றேன். அங்கே நான் என் தோழியை சந்தித்தேன். பூங்காவில் பெரிய குளம் ஒன்று இருந்தது. நாங்கள் குளத்தில் இறங்கி தவளைகளை பிடித்தோம். அதை என் தந்தை கண்டார். அவர் தவளைகளை குளத்தில் விட சொன்னார். நாங்கள் தவளைகளை மீண்டும் குளத்தில் விட்டோம். பிறகு நாங்கள் ஊஞ்சலில் விளையாடினோம். நேரம் போனதே தெரியவில்லை. நான் என் தோழியிடமிருந்து விடை பெற்றேன். பிறகு நானும் என் தந்தையும் வீட்டை அடைந்தோம். ஓகே, 32 செகண்ட்ல முடிச்சிருக்கீங்க. நல்ல முயற்சி பண்ணீங்க அதுல்யா, வெரி குட். ஓகே, அப்போ இந்த மாதிரி முன்னுணர்வு கருத்தறிதல் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? முழுமையா கதையை ஒரு தடவை படிச்சுட்டு 2வது தடவை படிக்கும் பொழுது உங்களுக்கு தானாகவே என்ன ஆகும், எந்த பதில் எங்கே வரும்ன்றது நல்லா புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதுனா உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும்.